ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. எல்லாரும் கேட்குற கேள்வி. குருஜி, இந்த செல்வம்ங்கிறது கஷ்டப்பட்டு தான் வரணும்னு தலையெழுத்தா? எனக்கு ஈஸியாக கிடைக்காதா? ஏன் எனக்கு செல்வம் வரமாட்டேங்குது? பணங்கிறது எவ்வளவு அத்தியாவசியமான பொருள். அதை சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடு நான் படுறேன். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தோன்னா கோடீஸ்வரனாக இருக்கான், அவனுக்கு மட்டும் பணம் அப்படியே சும்மா எஃபர்ட்லெஸ்ஸாக குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. பணம் இருக்கிறவன்ட்ட தான் பணம் போய் சேருது. நம்ம படாத பாடுபட்டு பட வேண்டியிருக்கு. ஏன் ஐயா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. இந்த செல்வம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். கட்டாயம் எல்லாத்துக்கும் இது தேவைதான். இது கடவுள் எல்லாருக்குமே இயல்பாகவே நிறைய கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு, கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருக்கிறார். ஆனால் இப்போ ஏன் நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், ஏகப்பட்ட தடைகள் வைத்திருக்கிறோம். அதாவது செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். செல்வம் உனக்கு வர்றதுக்குன்னு சில பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அந்த பிரின்சிபிள்ஸை, கோட்பாடுகளை நீ கோட்டை விடுற, வயலேட் பண்ணுறீங்க. அந்த ரூலை பூரா நீங்கள் எதிர்க்கிறதுனால இயற்கையில் உங்களுக்கு வரவேண்டிய செல்வம் எல்லாமே தடைப்பட்டு விட்டது. கடவுள் பார்க்குறான், டே நீ தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிற, உனக்கு நான் கொடுக்கலான்னு நினச்சேன், கோடிக்கணக்கான செக்கை உனக்கு கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீ பண்ணுற இப்போ தப்புனால நான் கட் பண்ண வேண்டியதாக போச்சு, அவனுக்கு போடுற செக்கை போட முடியல. இது மாதிரி நிறைய தடைகள் வைத்திருக்கிறீர்கள். இந்த தடைகளை பற்றி பேசினோம்னா பேசிக்கிட்டே போகலாம். அதுக்குன்னு ஒரு வகுப்பே வச்சுருக்குறோம், தாரணான்னு சொல்லிட்டு. அந்த வகுப்பில் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவோம். பட் இப்போது உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் என்ன தடைன்னு நான் சொல்லிவிடுறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு விஞ்ஞானபூர்வமாகவும் அர்த்தம் சொல்லிடுறேன், அதையும் நீங்கள் கவனமாக கேட்கணும். அதாவது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த செல்வம், நீங்கள் ரெண்டு கேள்வி, அதாவது செல்வம் எப்படி எனக்கு வரணும், அடுத்தது கோடீஸ்வரனுக்கு மட்டும் இது வந்துக்கிட்டே இருக்குதே ஏன்? ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டால் பணம் அப்படியே கொட்டுது, அதுக்கும் பார்க்கலாம். இப்போ முதல்ல உங்களுக்கு செல்வம் வருவதற்கான, உங்களை தேடி அது இயல்பாக வருவதற்கான மிகப்பெரிய தடை ஒன்று இருக்கிறது. அது என்ன தடைன்னு சொல்லட்டுமா? அதாவது இப்போ உங்களுக்கு, இப்போ நீங்கள் கேள்விக்குள்ளேயே அந்த தடை இருக்கிறது. இப்போ நமக்கெல்லாம் இந்த பணக்காரங்களை பார்த்தா ஒரு பொறாமை வருது. கரெக்டாக, என்னடா இவன் மட்டும் பென்ஸ் காரில் போகிறான், இவன் மட்டும் பிஎம்டபிள்யூவில் போகிறான், எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கான் பாரு, அந்த வீடே ஒரு 50 கோடி போகும் போல் தெரியுது, எவ்வளவு ஈஸியாக அவன் 100 கோடி 1000 கோடி சொத்து வச்சுருக்கான், நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதே. நம்ம கூடவே இருந்த பையன் இவன் நேற்று வரைக்கும் மாருதி காரில் போயிட்டு இருந்தான், இன்றைக்கி பார்த்தோம்னா இவன் பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டான், ஜாக்வார் வாங்கிட்டான் அப்படின்னு இங்கே நெஞ்சு வலிக்குது. இப்போ என்னன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க இருந்த நிலைமையை விட பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள், அல்லது செல்வந்தரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பொறாமை வருகிறது. அவன் இவ்வளோ காசு வச்சுருக்கானே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு செல்வம் வரவே வராது. இது ஒரு இயற்கையோட சட்டம். அதாவது இன்னொருத்தனுக்கு அவன் பணக்காரன் ஆயிட்டான், அவனுக்கு செல்வம் வந்துருச்சுன்னு நீங்கள் வருத்தமோ இல்லை கோபமோ இல்லை வெறுப்போ இல்லை பொறாமையோ, இந்த மாதிரி எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களும் உணர்வுகளும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்தால் கடவுள் பார்ப்பான். பார்த்துட்டு, டே முதல்ல இவனுக்கு கொடுக்குற செக்கை பூரா கட் பண்ணுன்னு உங்களுக்கு கட் பண்ணிடுவான். என்ன குருஜி சொல்கிறீங்க, இப்படி ஒரு நினப்பு எனக்கு இருந்தால் எனக்கு செல்வம் வராதா? வரவே வராதுங்க. நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் உங்களை பணக்காரனா நீங்கள் ஆகவே முடியாது. எப்போ ஒரு மனிதன் எவனோ ஒருத்தன் நல்லா வளர்ந்து பணக்காரன் ஆயிட்டான்னா அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும், பெருமைப்படணும், பாராட்டணும். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆனந்தம் வரணும். அது எப்படி புரிஞ்சு வரும்?
எவனோ ஒருத்தன் சம்பாரிச்சா எனக்கு எப்படி வரும், எனக்கு வரணும்ல. இங்கே தான் பிரச்சனை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் இப்படி இயற்கையில் இப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா, அந்த இயற்கை எப்படி புரிஞ்சுக்குது தெரியுங்களா? இப்போ நீங்கள் எவனுக்கோ ஒருத்தனுக்கு செல்வம் நிறைய வந்துருச்சு, அதை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்க, எரிச்சல், உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எமோஷன் வருது, எதிர்மறையான ஒரு உணர்வு வருது இல்லை? அப்போ அது பார்க்குது, ஓஹோ இந்த பயலுக்கு ஒரு பணக்காரனை பார்த்தா எதிர்மறையான ஒரு உணர்வு வருதுன்னா, அப்போ உனக்கும் பணத்தை பிடிக்கல போல, ஒருத்தன் பணக்காரர் ஆகிறது நீ சந்தோஷமே படலையே, அப்போ உனக்கும் இது பிடிக்கலன்னு நினச்சி உங்களுக்கு கொடுக்குற செல்வத்தை அதை கட் பண்ணிடும் சார். சார் இப்படி இயற்கை சட்டம் இப்படித்தான் வேலை செய்யுது. ஏன்னு கேட்டால், இயற்கையில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே உயிராகத்தான் இயங்கி கொண்டிருக்குது. உயிரில் பிரிவினைங்கிறதே கிடையாது. இந்த அடிப்படை உண்மை உங்களுக்கு தெரியல. என்ன குருஜி சொல்கிறீங்க, நீங்களும் நானும் ஒரே உயிர் தானே? ஆமாங்க, ஒரே உயிர் தாங்க. உலகத்தில் அண்ட சராசரத்தில் இருக்கிறது அத்தனையும் ஒரே உயிர் தான். வேறு வேறு பரிணாமத்தில் இப்போ இருக்கிறோம், அப்படிதான் மேட்டர். இந்த உண்மை உலக மக்களுக்கு தெரியவில்லை. வெளியில் இருக்கிற பாடி தான் வேறு வேறு பாடி, ஆனால் உள்ளே இருக்கிற மூல சக்தி வந்து எல்லாமே ஒன்று தான். இப்போ ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் டியூப்லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, டேப் ரெக்கார்டர் இருக்குது. இப்போ இது எல்லாமே வேறு வேறு பொருள். ஆனால் இது எல்லாத்தையும் இயக்கிற சக்தி வந்து ஒன்றே ஒன்று தான் சார், எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டுங்கிற ஒரு சக்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். கரண்ட்டுங்கிற ஒரே சக்தி தான் லைட்டாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே கரண்ட்டுங்கிற அந்த சக்தி தான் ஃபேனாக சுற்றி கொண்டு இருக்குது. அதே கரண்ட்டுங்கிற சக்தி தான் ஏசியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதே கரண்ட்டுங்கிற சக்தி தான் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்குது. அப்போது பொருள் பரிணாமம் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் மூல சக்திங்கிறது ஒன்று தான். இதில் இன்னொரு கேள்வி கேட்குறேன், இது எல்லாம் ஒரே மாதிரி கரண்ட்டா இல்லை ஒரே கரண்ட்டா அப்படின்னு பார்த்தா, ஒரே மாதிரி கரண்ட் இல்லை சார், ஒரே கரண்ட்டு தான், ஒரே உயிர் தான். அந்த இடத்துல அந்த கரண்ட் வந்து லைட்டுங்கிற பரிணாமத்தில் இருக்குது, ஃபேனுங்கிற பரிணாமத்தில் இருக்குது, ஏசிங்கிற பரிணாமத்தில் இருக்குது, பாட்டுங்கிற பரிணாமத்தில் இருக்குது. அதே போல் இந்த உயிர்த்தன்மை என்பது ஒரே உயிராகத்தான் இருக்குது. இது லாஜிக்கலாக பார்த்தா புரியாது, ஆனால் இதுதான் உண்மை. இந்த ஒரே உயிர் வந்து இந்த பாடியை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பாடியை பார்த்து இது வேறு அது வேறு, இது லைட்டு இது ஃபேனு இது ஏசின்னு நம்ம பிரிவினை பண்ணுறோம். மூலம் ஒன்று தான். அப்போ இந்த உயிர் மூலம் சக்திங்கிறது ஒன்று தான். ஒரு நாய்க்குள்ளேயும் அதுதான் இருக்குது, ஒரு பாம்புக்குள்ளேயும் அதுதான் இருக்குது, பூச்சிக்குள்ளேயும் அதுதான் இருக்குது, மனுஷங்குள்ளேயும் அதே சக்தி தான் இருக்குது, எனக்குள்ளேயும் அதான் இருக்குது. ஸோ இதுதான் இயற்கையோட ஒரு முக்கியமான சட்டம். இந்த சட்டம் உங்களுக்கு புரியலை. இப்போ என் உயிரும் அந்த பணக்காரனோட உயிரும் வேறு வேறு இல்லை சார், ரெண்டும் ஒன்று தான். இப்போ அந்த பணக்காரனுக்கு காசு வந்துருச்சே அப்படின்னு நினச்சி இப்போ நீ வந்து பொறாமப்படுற, இவனுக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்னா, அந்த உயிரும் ஓன் உயிரும் ஒன்று அப்படிங்கிறத கடவுள் புரிஞ்சுக்கிட்டு, ரெண்டு உயிரும் ஒன்று தானே, அப்போ அந்த உயிருக்கு காசு வரக்கூடாதுன்னா நீ அதே உயிர் தானே, அப்போ உனக்கும் காசு கிடையாது, போ, நீ என்ன கேட்குறியோ அதை தான் உனக்கு கொடுப்பேன். இப்படித்தான் சார் அவங்க சட்டம் வச்சுருக்காங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் பெரியவர்கள் என்ன சொன்னாங்க, எல்லார் மேலேயும் அன்பாரு, யாரையும் வெறுக்காத அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருங்கிறது அங்கே கிடையாது, எல்லா உயிரும் நீ தான். அப்போது யாரையோ ஒருத்தனை நீ வெறுத்தன்னா உனக்கு பாதிப்பு வருது இல்லை? அப்போ வெறுக்கிறவனுக்கு தானே தண்டனை கிடைக்கணும், ஆனால் செய்கிறவனுக்கு தானே தண்டனை கிடைக்கிது. அதே பிரின்சிபிள் தான் சார் இங்கே. இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்க கையில் பணம் இல்லை. எவனோ ஒருத்தன் கையில் பணம் இருக்குன்னா அவனுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு சார். இந்த கோடிக்கணக்கான பீப்புளும் அடுத்தவனுக்கு பணம் வந்திருக்கு, பணக்காரனை பார்த்து பார்த்து பொறாமப்படுறான், அவனுக்கு ஏன் வந்துச்சுன்னு இவனுக்கு எரிச்சல் பட்டு கொண்டே இருக்கிறான். இந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் செல்வம் உங்களுக்கு வரவே வராது. இது ஒரு தடை, பெரிய தடைங்க. பெரிய ரகசியத்தை இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கணத்திலிருந்து, இந்த உணர்வுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து பாருங்கள்,
செல்வம் உங்களை தேடி வரும். நீங்கள் அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பணம் இருக்கிற இடத்துல தான் பணம் போய் சேருது அப்படிங்கிறது என்ன காரணம்னா, ஆரம்பத்தில் பணத்தை சம்பாதிக்கிறதாங்க கஷ்டம். ஒரு கோடி சம்பாதிக்கிறது கஷ்டம். எப்போ 1 கோடி சம்பாதிச்சிட்டிங்களா, அடுத்தது ஒரு 5 கோடி ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். பணமே பணத்தை சம்பாதிக்கும். 5 கோடி 10 கோடி சம்பாதிச்சிட்டிங்கன்னா அந்த 10 கோடியை 100 கோடி ஆக்குறது ரொம்ப ஈஸி. அதுவே அதை சம்பாரிச்சுக்கும். 100 கோடி எப்போ வந்துருச்சோ அது 1000 கோடியே ஈஸியாக மாறிடும். அதுக்கப்புறம் பிச்சுக்கிட்டு போகும். அந்த முதல்ல அந்த 1 கோடி சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் நிறுவனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இப்போ இன்ஃபோசிஸ் கம்பெனியை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால், அதை ஆரம்பித்த திரு நாராயணன் மூர்த்தி அவர்கள் அதை ஆரம்பித்து $1 மில்லியன் டர்ன் ஓவர் கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட அவர் எடுக்கப்பட்ட காலம் ஒரு 10 வருட காலம் இருக்குன்னு நினைக்கிறேன் தோராயமாக. 0 to 1 மில்லியன் டர்ன் ஓவர் கொண்டு வர்றதுக்கு 1 மில்லியன் எடுத்துச்சு. 0 to 1 மில்லியன் கொண்டு வர்றதுக்கு 10 வருட காலம் எடுத்தது. ஆனால் 1 மில்லியன்லேருந்து $10 மில்லியன் ரெவென்யூ போகிறதுக்கு 2-3 வருஷத்தில் போயிட்டாங்க சார். 10 மில்லியன்லேருந்து அதுக்கப்புறம் மேலே போனது சக்குன்னு போயிட்டாங்க. ஸோ எல்லாமே அப்படித்தான், இயற்கையும் அப்படித்தான். அந்த ஆரம்பத்தில் அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த 0லேருந்து அந்த மாசு தொடுற வரைக்கும் தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் செல்வம் கொட்டு நீங்கள் வேண்டான்னு சொல்கிற வரைக்கும் கொட்டும். ஏன்னா அந்த சூட்சமத்தை பிடிச்சிட்டிங்கன்னா போகிறோம், கொட்டி செல்வமே செல்வத்தை சம்பாதிக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இயற்கையில் எல்லாமே அப்படி தாங்க. இப்போ ஒரு மாங்கொட்டையை மண்ணில் போட்டிங்கன்னா உடனே ஒன்றுமே வராது, மாங்காயே வராது. வருஷம் ஒன்றும் இருக்காது, 2வது வருஷம் ஒன்றும் இருக்காது. இந்த மரம் வளர்கிறதுக்கே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் கழித்து காய் கொட்டுன்னு கொட்டும். அதுக்கப்புறம் அத்தனை காயில் இருக்கிற கொட்டையை பூரா நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா இன்னொரு 100 மரம் வந்துடும். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 100 மரத்தில் இருந்தும் ஆயிரக்கணக்கான காய் கொட்டும். ஒரே வருஷத்தில் ஆயிரக்கணக்கான காய் வந்துடும். ஆனால் வருஷம் ஒன்றுமே இல்லை, 2வது வருஷம் ஒன்றுமே இல்லை. அந்த 1லேருந்து அந்த 50 100 வர்ற வரைக்கும் தான் சார் கஷ்டம் ஒரு மாமரத்துக்கு. அதுக்கப்புறம் பிச்சுக்கிட்டு போகும். வாழ்க்கையும் அப்படித்தான். ஸோ செல்வம்ங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுக்கு நிறைய தடைகளை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அதில் ஒரு தடையை உங்கள்கிட்ட இப்போ நான் பகிர்ந்திருக்கிறேன். இது மாதிரி நிறைய தடைகள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இந்த தடைகளை பூரா நீங்கள் விளக்கிட்டீங்கன்னா செல்வம்ங்கிறது கஷ்டப்படாமல் நமக்கு வரும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம், மகாலட்சுமியின் ரகசியம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.